அனைவருக்கும் அன்பான வணக்கம். பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் எழுதிய குடும்ப விளக்கு நூல் கவிஞர் ஆசுரா அவர்களின் குரலில் கேட்போம். குடும்ப விளக்கு நூலில் முதல் பகுதி ஒரு நாள் நிகழ்ச்சி. காலை மலர்ந்தது. இளங்கதிர் கிழக்கில் இன்னும் எழவில்லை. இரவு போர்த்த இருள் நீங்கவில்லை. ஆயினும் கேள்வியால் அகலும் மடமை போல் நள்ளிரவு மெதுவாய் நடந்து கொண்டிருந்தது. தொட்டி நீலத்தில் சுண்ணாம்பு கலந்த கலப்பென இருள் தன் கட்டுக்குலைந்தது. புலர்ந்திடப் போகும் பொழுது கட்டிலில் மலர்ந்தன அந்த மங்கையின் விழிகள். அவள் எழுந்தாள். தூக்கத்தோடு தூங்கியிருந்த ஊக்கமும் சுறுசுறுப்பு உள்ளமும் மங்கை எழுந்ததும் எழுந்தன. இரு கை வீசி தெளிவிலா கருக்களில் ஒளிபடும் அவள் விழி குளத்து நீரில் குதிக்கும் கெண்டை மீன். கோலமிட்டாள். சின்ன மூக்கு திருகொடு தொங்கும் பொன்னால் செய்த பொடி முத்தை போல் துளி ஒளி விளக்கின் தூண்டுகோலை செங்காந்தள் நிகர் மங்கை விரலால் பெரிது செய்து விரிமலர் கையில் ஏந்தி அன்னம் வாய்ந்த நடையொடு முல்லை அரும்பு முத்தாய் பிறக்கும் கொல்லை அடைந்து குளிர் புது புனலை மொண்டாள். மொண்டு முகத்தை துலக்கி உண்ட நீர் முத்தாய் உதிர்த்து பின்னும் சேந்து நீர் செங்கை ஏந்தி தெருக்கதவு சார் தாழ்திறந்து தகடுபோல் குரடு கூட்டி மெருகு தீட்டி கழுவி அரிசி மா கோலம் அமைத்தனள். அவளுக்கு பரிசில் நீட்டினான் பகலவன் பொன்னொழி. காலை பாட்டு. இல்லத்தினிலே ஏகினாள். ஏகி யாழின் உரையினை எடுத்தாள். இசையில் வாழிய வையம் வாழிய என்று பாவலர் தமிழில் பழச்சுவை சேர்த்தாள். தீங்கிலா தமிழில் தேனிசை கலவை போய் தூங்கிய பிள்ளைகள் தூங்கிய கணவனின் காதின் வழியே கருத்தில் கலக்கவே மாதின் எதிர் அவர் வந்து உட்கார்ந்தனர். அமைதி தழுவிய இளம்பகல் கமழ கமழ தமிழிசை பாடினாள். வீட்டு வேலைகள். பறந்தனள் பச்சை பசுங்கிளி மாடு கறந்தனள் வீட்டை நிறம் புரிந்தனள். செம்பு தவளை செழும்பொன் ஆக்கினாள். பைம்புனல் தேக்கினாள். பற்ற வைத்த அடுப்பினில் விளைந்த அப்பம் அடுக்கி குடிக்க இனிய கொத்து மல்லி நீர் இறக்கி பாலொடு சர்க்கரையிட்டு நிறக்க அன்பு நிறைய பிசைந்த முத்தான வாயால் முழுநிலா முகத்தாள். அத்தான் என்றனள் அழகியோன் வந்தான். கணவனுக்கு உதவி. வந்த கணவன் மகிழும் வண்ணம் குளிர்புனல் காட்டி குளிக்கச் சொல்லி துளிதேன் சூழும் களிவண்டு போல அன்பனின் அழகிய பொன்னுடல் சூழ்ந்து மின்னிடை துவள முன்னின்றுதவி வெள்ளுடை விரித்து மேனி துடைத்தபின். குழந்தைகட்கு தொண்டு. பிள்ளைகாள் என்றனள் கிள்ளைகள் வந்தனர். தூய பசும்பொன் துளிகளைப் போன்ற சீயக்காய் துகள் செங்கையால் அள்ளி சிட்டு காட்டியும் சிறுகதை சொல்லியும் தொட்டு தேய்த்து துளிருடல் நலங்காது நின்ற திருக்கோல பொன்னின் சிலைகட்கு நன்னீராட்டி நலஞ்செய்த பின்னர் பூவிதழ் மேல் பனி தூவிய துளி போல் ஓவிய குழந்தைகள் உடலின் நீர்த்துளிகளை துடைத்து நெஞ்சில் சுரக்கும் அன்பை
அடக்காதவளாய் அழகு முத்தளித்தே பரப்பீர் பச்சை புறாக்களே என அவர் அறைக்குள் ஆடை பூண்டு அம்பலத்தாடினார். காலை உணவு. அடுக்களை தந்தி அனுப்பினாள் மங்கை. வந்தேன் என்று மணாளன் வந்தான். வந்தோம் என்று வந்தனர் பிள்ளைகள். பந்தியில் அனைவரும் குந்தினர் வரிசையாய். தழைத்த வாழை தளிரிலை தன்னில் பழத்தொடு படைத்த பண்டம் உண்டனர். காய்ச்சிய நறுநீர் கனிவாய் பருகினர். தாய்தான் வாத்துச்சி. நேரம் போவது நினையாதிருக்கையில் பாய்ச்சிய இளங்கதிர் பட்டது சுவர்மேல். அவள் கண்டு காலை 6 மணி என உரைத்தாள். கணவன் இருக்காது என்றான். உண்டுண்டென ஒலித்தது சுவரின் அண்டையில் இருந்த அடிக்கும் மணிப்பொறி. பாடம் சொல்ல பாவை தொடங்கினாள் அவள் வாத்துச்சி. அறை வீடு கழகம் தவழ்ந்தது சங்கத் தமிழ்ச்சுவை. அள்ளி விழுங்கினார் பிள்ளைகள். வேளையாயிற்றே. பள்ளிக்குப் பிள்ளைகள் எழுங்கள் என்றனள். எழுந்தனர். சுவடியை ஒழுங்குற அடுக்கி உடை அணிவித்து புன்னை இலைபோல் புதையடி செருப்புகள் சின்னவர் காலில் செருகி சிறுகுடை கையில் தந்து கையொடு கூட்டி தையல். தெருவரை தானும் நடந்து பள்ளி நோக்கி தள்ளாடி நடக்கும் பிள்ளைகள் பின்னழகு வெள்ளம் பருகி கிளைமாறும் பசுங்கிளி போல் ஓடி அளவளாவினாள் ஆளனிடத்தில். கடைக்குப் போகும் கணவன். கடைக்குச் செல்ல கணவன் அழகிய உடைகள் எடுத்தே உடுக்கலானான். கழுத்து வரை உள்ள கரிய தலைமயிர் மழுக்குவீர் அத்தான் என்று மங்கை சொன்னாள். நறுநெய் தடவி நன்றாய் சீவி முறுக்கு மீசையை நிறுத்தி சராயினை இட்டிடை இறுக்கி எழுலுறத் தொங்கும் சட்டை மாட்ட தன் கையில் எடுத்தான். பொத்தலும் கிழிசலும் பூவை கண்டாள். தைத்தாள் தையல் சடுகுடு பொறியால். ஆண்டநாள் ஆண்டு மாண்ட செந்தமிழ் பாண்டிய மன்னன் மீண்டது போல உடுத்திய உடையும் எடுத்த மார்பும் படைத்த கணவனை பார்த்து கிடந்தாள். வெற்றிலைச் சுருள். ஒற்றி வைத்த ஒளி விழி மீட்டபின் வெற்றிலை சுருள் பற்றி ஏந்தினாள். கணவன் கைமுன் காட்டி அவன் மலர் வாயில் தர தன் மனத்தில் நினைத்தாள். தூயவன் அப்போது சொன்னது என்ன எனில், சுருளுக்கு விலை என்ன சொல்லுவாய், என்ன பொருளுக்கு தக்கது போதும் என்றாள். கையில் கொடுப்பதை காட்டிலும் சுருளை வாயில் கொடுத்திடு மங்கையே என்றான். சேயிழை அன்பாய்ச் செங்கை நீட்டினாள். குடித்தன பயனை கூட்டி எடுத்து வடித்த சுவையினை வஞ்சிக் கழித்தல் போல் தளிர்கைக்கு முத்தம் தந்து குளிர்வாய் வெற்றிலை குழைய ஏகினனே. அவளின் காதல் உள்ளம். உணவு உண்ணச் சென்றாள். அப்பம் உண்டனள் சீனியோடு. தணல் நிற மாம்பழத்தில் தமிழ் நிகர் சுவையைக் கண்டாள். மணவாளன் அருமை பற்றி மனம் ஒரு கேள்வி கேட்க, இணையற்ற அவன் அன்புக்கு நிகராமோ இவைகள் என்றாள். பிள்ளைகள் நினைவு. பிள்ளைகள் சென்றிருக்கும் பசங்களில் சிறிய பையன் துள்ளி குதித்து மான்போல் தொடர்ந்தோடி வீழ்ந்தானோ என்று உள்ளத்தில் நினைத்தாள். ஆனால் மூத்தவன் உண்டென்றெண்ணி தள்ளினாள் அச்சந்தன்னை. தாழ்வாரம் சென்றாள் நங்கை. வீட்டு வேலைகள். ஒட்டடை கோலும் கையும் உள்ளமும் விழியும் சேர்த்தாள். கட்டிய சிலந்திக்கூடு
கரையானின் கோட்டையெல்லாம் தட்டியே பெருக்கி தூய்மை தனியற சாலச் செய்து சட்டைகள் தைப்பதற்கு தையலை தொட்டாள் தையல். தையல் வேலை. ஆடிக்கொண்டிருந்த தையல் பொறியினை அசைக்கும் ஓர் கை, ஓடிக்கொண்டிருந்த தைத்த உடையினை வாங்கும் ஓர் கை, பாடிக்கொண்டே இருக்கும் பாவையின் தாமரை வாய், நாடிக்கொண்டே இருக்கும் குடித்தன நலத்தை நெஞ்சம். மரச்சாமான்கள் பழுது பார்த்தல். முடிந்தது தையல் வேலை, முன் உள்ள மரச்சாமான்கள் ஒடிந்தவை. பழுது பார்த்தாள் உளியினால் சீவி பூசி படிந்துள்ள அழுக்கு நீக்கி பளபளப்பாக்கி வைத்தாள். கொல்லூற்று வேலை. இடிந்துள்ள சுவர் எடுத்தாள், சுண்ணாம்பால் போரை பார்த்தாள். மாமன் மாமிக்கு வரவேற்பு. நாத்தியார் வீடு சென்ற நன் மாமன் மாமி வந்தார். பார்த்தனள் உள்ளம் மகிழ்ந்தாள். பறந்து போய் தெருவில் நின்று வாழ்த்தி நல்வரவு கூறி வணக்கத்தை கூறி, எந்தன் நாத்தியார் தங்கள் பேரர் நலந்தானா மாமி என்றாள். வண்டி விட்டிறங்கி வந்த மாமியும் மாமனும் கற்கண்டொத்த மருமகட்கு கனியொத்த பதிலும் கூறி கொண்டு வந்திட்ட பண்டம் குறையாமல் இறக்கச் சொன்னார். வண்டியில் இருந்தவற்றை இறக்கிடுகின்றாள் மங்கை. மாமன் மாமி வாங்கி வந்தவை. கொஞ்ச நாள் முன் வாங்கிட்ட கும்பகோணத்து கூசா, மஞ்சள் குங்குமம் கண்ணாடி மை வைத்த தகரப்பெட்டி, செஞ்சாந்தின் சீசா செம்பு வெற்றிலை சீவல் பெட்டி, இஞ்சியின் மூட்டை ஒன்றே எலுமிச்சை சிறிய கோணி, புதிய ஓர் தவளை 4 பொம்மைகள் இரும்பு பெட்டி மிதியடி கட்டை, பிள்ளை விளையாட மரச்சாமான்கள் எதற்கும் 1க்கு 2ஆய் இருக்கட்டும் வீட்டிலென்று குதிரினில் இருக்கும் நெல்லை குத்திட மரக்குந்தாணி, தலையணை மெத்தை கட்டு சல்லடை புதுமுரங்கள் எலிப்பொறி தாழம்பாய்கள், இப்பக்கம் அகப்படாத இழுப்பெண்ணை கொடுவாய் கத்தி இட்டலி தட்டு குண்டான் கலப்படமிலா நல்லெண்ணெய் கைத்தடி செந்தாழம்பு. திருமணம் வந்தால் வேண்டும் செம்மரத்தினில் முக்காலி, 1 காசுக்கொன்று வீதம் கிடைத்த பச்சரிசி மாங்காய், வரும் மாதம் பொங்கல் மாதம் ஆதலால் விளக்குமாறு பரிசாய் சம்பந்தி தந்த பாதாள சரடு தேங்காய். மூளைக்கு வட்டம் போட்டு முடித்த மேலுறையும் மற்றும் மேலுக்கோர் சுருக்கு பையும் விளங்கிடும் குடை, கருப்பு தோலுக்குள் காகிதத்தில் தூங்கும் மூக்கு கண்ணாடி, சேலொத்த விழியாள் யாவும் கண்டனள் செப்பலுற்றாள். மருமகள் வினா. இவையெல்லாம் வண்டிக்குள்ளே இருந்தன என்றால் அந்த அவைக்களம்தனிலே நீவீர் எங்குதான் அமர்ந்திருந்தீர்? சுவைப்புளி அடைத்து வைத்த தோண்டியின் உட்புறத்தில் கவர்ந்துண்ணும் பூச்சிகட்கும் கால் வைக்க இடமிராதே. மாமி விடை என்றனள். மாமி சொல்வாள், இவைகளின் உச்சி மீதில் குன்றுமேல் குரங்கு போல எந்தனை குந்த வைத்தார், என் தலை நிமிர வண்டி முடிமேல் பொத்தலிட்டார், உன்மாமன் நடந்து வந்தார், ஊரெல்லாம் சிரித்ததென்றாள். மாமன் பேச்சு. ஊரெல்லாம் சிரிக்க வைத்தேன் என்றாளே உந்தன் மாமி, யாரெல்லாம் சிரித்து விட்டார் என உந்தன் மாமியை கேள். பாரம்மா பழுத்த நல்ல பச்சை வாழைப்பழங்கள், நேரிலே இதனையும் பார் பசுமாட்டு நெய்யின் மொந்தை. வண்டியில் எவ்விடத்தில் வைப்பது? மேன்மையான பண்டத்தை காப்பதற்கு பக்குவம் தெரிந்திருந்தால் முண்டம் இப்படி சொல்வாளா? என்னதான் முழுகிப் போகும் அண்டையில் நடந்து வந்தால் என்றனன் அருமை மாமன். மருமகள் செயல்.
மாமனார் கொண்டு வந்த பொருளெல்லாம் வரிசை செய்து தீமையில்லாத வெந்நீர் அண்டாவில் தேக்கி வைத்து தூய்மை சேர் உணவு தந்து துப்பட்டி விரித்த மெத்தை, ஆம் அதில் அவர் அயரச் சொல்லி கறிவாங்க அவள் நடந்தாள். கடையிலே செலவு செய்த கணக்கினை எழுதி வைத்தாள். இடையிலே மாமன் விக்கள் எடுத்தது தண்ணீர் கொஞ்சம் கொடு என கொடுத்தாள். பின்னர் கூடத்து பதுமை ஓடி அடுக்களை அரங்கில் நெஞ்சம் அசைந்திட ஆடலானாள். என்ன கறி வாங்கலாம், கொண்டவர்க்கு எது பிடிக்கும், குழந்தைகள் எதை விரும்பும், தண்டூன்றி நடக்கும் மாமன் மாமிக்கு தக்கதென்ன, உண்பதில் எவர் உடம்புக்கு எது உதவாது என்றெல்லாம் கண்டனள். கரிகள் தோறும் உண்பவர் தம்மை கண்டாள். பிள்ளைகள் உள்ளம் எப்படியோ, பொரியலோ பூனை கண்போல் பொலிந்திடும். சுவை மணக்கும் அருந்துமா சிறிய பிள்ளை என எண்ணும் அவளின் நெஞ்சம். இருந்தந்த சிறிய பிள்ளை இச்சென்று சப்பு கொட்டி அருந்தியே மகிழ்ந்ததைப் போல் அவள் காதில் ஓசை கேட்கும். அத்தானுக்கு எது பிடிக்கும், பொருளையும் பெரிதென்றெண்ணாள் பூண் வேண்டாள் தனை மணந்தோன் அருளையே உயிரென்றெண்ணும் அன்பினால். வருத்திறங்கும் உருளை நற்கிழங்கில் தன்னை உடையானுக்கிருக்கும் ஆசை திருவுளம் எண்ணி எண்ணி செவ்விள நகை செய்கின்றாள். எதிர்கால நினைவுகள் இனி வாழும் நாள் நினைத்தாள். இளையவர் மாமன் மாமி நனி இறங்கிடுதல் வேண்டும், நான் அவர்க்கு அன்னை போல்வேன். எனதத்தான் தனையும் பெற்று வாழ்ந்த நாள் எண்ணும் போதில் தனிக்கடன் உடையேன் நானோர் தவள் பிள்ளை அவர்கட்கென்றாள். கிழங்கினை அழியச் செய்வாள், கீரையை கடைந்து வைப்பாள், கொழுங்காய் பச்சடியே வைப்பாள். கொல்லையின் முருங்கைக்காயை ஒழுங்காக தோலைச் சீவி பல்லில்லார் உதட்டால் மென்று விழுங்கிடும் வகை முடித்து வேண்டிய எல்லாம் முடித்தே. முதியவருக்கு துணை தூங்கிய மாமன் அம்மா தூக்கென்னை என்று சொல்ல ஏங்கியே ஓடி மாமன் இருக்கின்ற நிலைமை கண்டு வீங்கிய காலை பார்த்தாள். எழுந்திட வேண்டாம் என்றாள். தாங்கியே மருந்து பூசி சரிக்கட்டி படுக்க வைத்தாள். அவளோர் மருத்துவச்சி நாடியில் காய்ச்சல் என்றே நன்மருந்து உள்ளுக்கு ஈந்தாள். ஓடி நற்பாலை மொண்டு மறு உலை கஞ்சி ஊற்றி வாடிய கிழவர்க்கு ஈந்தாள். மாமிக்கோ தலை நோக்காடாம், ஓடிடச் செய்தாள் மங்கை ஒரே பற்றில் நொடி நேரத்தில். அள்ளி அணைத்தாள் பிள்ளைகளை, குழந்தைகள் பள்ளி விட்டு வந்தார்கள். குருவிக்கூட்டம் இழந்த நல்லுரிமை தன்னை எய்தியே மகிழ்வதைப் போல், வழிந்தோடும் புது வெள்ளத்தை வரவேற்கும் உழவரைப் போல் எழுந்தோடி மக்கள் தம்மை ஏந்தினாள் இரு கையாலும். உடை மாற்றினாள். பள்ளியில் அறிஞர் சொன்ன பாடத்தின் வரிசை கேட்டு வெள்ளிய உடைகழற்றி வேறுடை அணியச் செய்தே உன் வீட்டில் பாட்டன் பாட்டி உள்ளதை உணர்த்தி அந்த கல்லினில் பிள்ளை வண்டு கழித்திடும் வண்ணம் செய்தாள். தலைவி சொன்ன புதுச்செய்தி. அன்றைக்கு மனம் புரிந்த அழகியோன் வீடு வந்தான், இன்றைக்கு மனம் புரிந்தாள் எனும்படி நெஞ்சில் அன்பு குன்றாத விழியால் அன்பன் குளிர் விழி தன்னைக் கண்டாள். ஒன்றுண்டு சேதி என்றாள், உரை என்றான் அம்மா அப்பா. வந்தார் என்றுரைத்தாள் கேட்டு, வாழிய என்று வாழ்த்தி, நொந்தார்கள் என்று கேட்டு நோயுற்ற வகையறிந்து, தந்தை தாய் கண்டு உங்கள் தள்ளாத பருவம் தன்னில் நைந்திடும் வண்ணம் நீங்கள் நடந்திடலாமா மேலும்? முதியோருக்கு ஒக்க நல்லிளமை கண்டீர், கல்வி நல்லொழுக்கம் கண்டீர்,
மெய்க்காதல் மனமும் பெற்றீர், இல்லற வெற்றி பெற்றீர், மக்களை பெற்றீர், வைய வாழ்வெல்லாம் பெற்றீர் என்றால் எக்குறை பெற்றீர், இன்னும் ஏன் இந்த தொல்லை ஏற்றீர்? அதிர்ந்திடும் இளமைப்போதில் ஆவன அறங்கள் செய்து, முதிர்ந்திடும் பருவம் தன்னில் மக்கட்கு முடியைச் சூட்டி, எதிர்ந்திடும் துன்பமேதும் இல்லாமல் துன்பமேதும் வதிந்திடல் கண்டு, நெஞ்சு மகிழ்வதே வாழ்வின் வீடு. அறிவுக்கு திருவிளக்கு என்றனன் தந்தை சொல்வார், என்னரும் மகனே மெய்தான், ஒன்றிலும் கவலை கொள்ளேன், உன்னை நான் பெற்றதாலே அன்றியும் உன் பெண்டாட்டி அறிவுக்கோர் திருவிளக்காம், இன்று நான் அடைந்த நோய்க்கும் நன் மருந்திட்டு காத்தாள். செல்லப்பா உணவு கொள்ள சிறுவர்கள் தமையும் உண்ணச் சொல்லப்பா, எனவே அன்பு சொரிந்திட சொல்லி உந்தன் நல்லப்பா மகிழும் வண்ணம் நல்லதப்பா என்றோதி, மெல்ல பாவை புரிந்த விருந்தினை அருந்தலுற்றான். பிள்ளை அமுது குழந்தைகள் உடனிருந்து கொஞ்சியே உண்ணுகின்றார், பழந்தமிழ் பொருளை அள்ளி படித்தவர் விழுங்குதல் போல், ஒழுங்குறு கரிகள் தம்மில் அவரவர் உளமறிந்து வழங்கினாள், அள்ளி அள்ளி வழிந்திடும் அன்புளத்தாள். பாடு என்றான். அனைவரும் உண்டாரங்கே, கூடத்தில் அமர்ந்திருந்தார், சுனை வரும் கெண்டை கண்ணாள் துணைவனை அணுகி, நீவீர் எனை வரும்படி ஏன் சொல்லவில்லை என்றாள் சிரித்தே. தினை வரும்படி இல்லார்க்கும் திரு நல்கும் தமிழ் பாடென்றான். யாழ் எடுத்தாள். குளிர் விழி இளநகை பூங்குழலினாள் குந்தினாள், தன் தளிருடல் யாழ் உடம்பு தழுவின, இரு குரல்கள் ஒளியும் நல்வானுமாகி, உலவிடும் இசைத்தேர் ஏறி தெளி தமிழ் பவனி வந்தாள், செவிக்கெலாம் காட்சி தந்தாள். கவிதை பாய்ச்சினாள். உள்ளத்தில் கவிதை வைத்தே உயிரினால் எழுப்பினாள், அவ்வெள்ளத்தில் கலையை கோத்தாள், வீணையின் அளவில் சாய்த்தாள், தெள்ளத் தெளிந்த நீர்போல் செழுந்தமிழ் பொருள் போய், நெஞ்ச பள்ளத்தில் கோடை துன்பம் பறந்திட பாய்ச்சி விட்டாள். உயிரெல்லாம் தமிழில் சொக்கின, வீடெல்லாம் இசையே, வீட்டில் நெஞ்செல்லாம் மெருகே, நெஞ்ச ஏடெல்லாம் அறிவே, ஏட்டின் எழுத்தலாம் களிப்பே, அந்த காடெல்லாம் ஆடும் கூத்தே, காகங்கள் குருவியெல்லாம் மாடலாம், இவ்வாறானால் மனிதர்கட்கா கேட்க வேண்டும்? கடையை மறந்தீரோ? இடையினில் தனை மறந்தே இருந்த தன் கணவன் தன்னை, கடையினை மறந்து விட்டீர் கணற்கர் காத்திருப்பார் என்று நடையினில் அன்னம் சொன்னாள். நல்லதோர் நினைவு பெற்ற உடையவன் ஆம் ஆம் என்றான், ஆயினும் என்றான். மனைவியிடம் பிச்சை கேட்டான். கண்ணல்ல, நீதான் சற்றே கடைக்கு போய் கணக்கர்தம்மை உண்பதற்கனுப்பி, உண்டு வந்தபின் வா, என்னாசை பெண்ணல்ல என்று சொல்லி சோம்பலால் பிச்சை கேட்டான். கண்ணல்ல கருத்தும் போன்றாள், சரி என்று கடைக்குச் சென்றாள். கடையின் நடைமுறை. மல்லியை அளப்பார், கொம்பு மஞ்சளை நிறுப்பார், நெய்க்கு சொல்லிய விலை குறைக்கச் சொல்லுவார், கொள் சரக்கின் நல்லியல் தொகை கொடுப்பார், சாதிக்காய் நிறுக்கச் சொல்வார். வெல்லம் என்றொரு குழந்தை விரல் நீட்டும் கடைக்கு வந்தாள். அவள் வாணிபத் திறமை களிப்பாக்கு கேட்பார்க்கு ஈந்து, களிப்பாக்கு கடனாய் தந்த புளி பாக்கி தீர்ந்த பின்பு, கடனாக புதுச்சரக்கை அளிப்பார்க்கு பணம் அளித்தாள். அதன் பின்னர் கணக்கரெல்லாம் கிளிப்பேச்சுக்காரியின்பால் உணவுண்ண கேட்டு போனார்.
இளகிய நெஞ்சத்தாளை இளகாத வெல்லம் கேட்பார் அளவாக லாபம் ஏற்றி அடக்கத்தை எடுத்துரைப்பாள். மிளகுக்கு விலையும் கூறி மேன்மையும் கூறி சற்றும் புழுகாமல் புகன்ற வண்ணம் புடைத்து தூற்றிக் கொடுப்பாள். கணவனிடம் கணக்கு ஒப்புவித்தாள். கொண்டவன் வந்தான் கண்கள் குளிர்ந்திடக் கண்டாள். அத்தான் கண்டுள கணக்கின் வண்ணம் சரக்குகள் கடன் தந்தார்க்கு தண்டலும் கொடுத்தேன் விற்று முதலினை தனியே வைத்தேன் உண்டங்கு வேலை என்றே உரைத்தனள் வீடு சென்றாள். வீட்டறை மருத்துவமனை. படுக்கையில் மாமனாரை பார்த்தாள். காலில் இன்னும் கடுக்கை தீர்ந்திலதோ என்று கனிவோடு கேட்டு உடுக்கும் உடுக்கையும் மாற்றுவித்து மட்டான உணவு தந்து தடுக்கினிலிருந்து தூக்கி சாய்வு நாற்காலி சேர்த்தாள். மற்றும் வீட்டு வேலை. வரிசையாய் காய வைத்த வடகத்தை வற்றல் தன்னை பெரிசான சாலில் சேர்த்தாள். பிணைந்துள்ள மாடுகன்றுக்கு உரிய நல் தீனி வைத்தாள். உரி விளக்குகள் துடைத்தாள். வரும் மக்கள் எதிர்பார்த்திட்டாள். வந்தனர் மகிழ்ச்சி பெற்றாள். கடற்கரையில் சிற்றுணவளித்தாள். பின்பு திரை கடற்கரை நாடி பெற்ற தன் மக்கள் சூழ பெருவீதி ஓரமாக பொற்கொடி படர்ந்தாள். தேனை பொழிந்திடு பூக்களோடு வற்றாத வெள்ளக்காட்டின் மணற்கரை ஓரம் வந்தாள். கடற்கரை காட்சி. அக்கரை செலும் உள்ளத்தை அளவிடா கிடந்தவில்லும் இக்கரை அலையின் ஆர்ப்பும் இவற்றிடை செவ்வானத்தின் மிக்கொளி மிதக்கும் மேனி விரி புனல் புரட்சி பாட்டும் ஒக்கவே வாழ்க மக்காள் என்பதோர் ஒலியும் கேட்டாள். காட்சி இன்பம். குளிர் புனல் தெளிவிலெல்லாம் ஒளி குதி கொள்ளும் வெள்ளத் துளி தோறும் உயிர் துடிக்கும் தொன்மை சேர் கடல் இவ்வைய வெளியெல்லாம் அரசு செய்யும் விண்ணெலாம் ஒலியைச் செய்யும் களியெல்லாம் காண காண கருத்தலாம் இன்பம் பொங்கும். கடற்காற்று. கடலிடை புனலில் ஆடி குளிரினில் கனிந்த காற்றை உடலிடை பூசுகின்ற ஒளி கடற்கரையின் ஓரம் அடர் சிறகு அன்ன புட்கள் அணிபோல அலைநடக்கும் நடையொடு நடந்து வீடு நன்னினாள் மக்களோடு. இரவுக்கு வரவேற்பு. மேற்றிசை கதிர்பழத்தை விருந்துண்டு நீல ஆடை மாற்றுடையாய் உடுத்து மரகத அணிகள் பூண்டு கோர்க்கிளை ஒடுங்கும் புட்கள் கோட்டிடும் இறகின் சந்த கால் சிலம்பசைய காதல் கரும்பான இரவு தன்னை. திருவிளக்கேந்தி வந்து தெருவினில் வரவேற்கின்றாள். உரு விளக்கிட வீட்டுக்குள் ஒளி விளக்கனைத்தும் ஏற்றி ஒரு பெருங்கலயத்துள்ளே உயர் நறும் புகையெழுப்பி பெரியோரின் உள்ளம் எங்கும் பெருகல் போல் பெருகச் செய்தாள். அத்தானை எதிர்பார்க்கின்றாள். கட்டுக்குள் அடங்காது ஆடி கழித்திடும் தனது செல்வ சிட்டுக்கள் சுவடிக்குள்ளே செந்தமிழ் தீனி உண்ண விட்டு பின் அடுக்களைக்கு அமுதத்தை விளைவு செய்தாள். 8க்கு மணியடிக்க அத்தானை எதிர்பார்க்கின்றாள். கட்டில் அழகு. சரக்கொன்றை தொங்கவிட்ட பந்தலின் கீழ் தனிச்சிங்க கால் 4 தங்கும் கட்டில் இருக்கின்ற மெத்தை தலையணைகள் தட்டி இரு வீதி மணமடிக்கும் சந்தனத்தை கரைக்கின்ற கலையத்துள் கரைத்து தென்றல் கலக்கின்ற சன்னலினை திறந்து நெஞ்சில் சுரக்கின்ற அன்பினால் தெருவில் மீண்டும் துடிக்கின்றாள் கணவனது வரவு பார்த்தே. அவன் மலை போன்ற செல்வம். பறக்கின்ற கருங்குயிலாள் மீண்டும் வீட்டில் பழக்குலையை தட்டத்தில் அடுக்கி பாலை சிறக்கின்ற செம்பினிலே ஊற்றி வைத்து சிரிக்கின்ற முல்லையினை கண்ணியாக்கி
நிறக்கின்ற மணி விளக்கை சிறிது செய்து நினைக்கின்ற இன்பத்தை நெஞ்ச வீட்டில் மறைக்கின்றபடி மறைத்து மற்றும் சென்று மலை போன்ற செல்வத்தின் வரவு பார்த்தாள். பிள்ளைகளுக்கு பரிசு. கால் ஒடிந்து போகும் முன்னே அவனும் வந்தான். கதையொன்று கேட்டாயா என உட்கார்ந்தான். மேலிருந்து பிள்ளை வளர்ப்பு போட்டிக்கு விடை வந்து சேர்ந்ததென்றான். எவ்வாறென்றால், ஆள் ஒடிந்து வீழ்ந்தாலும் தோள்கள் தாங்கும். அப்படி நாம் பிள்ளைகளை வளர்த்ததாலே பாலொடு சர்க்கரை கலந்த இனிய சொல்லாய் பரிசு நமக்கு தந்தார் பாராய் என்றான். பழங்கால கிழங்கள். அறையினிலே படுத்திருந்த பெற்றோர் காதில் அதை போடத் துவங்கினான். வளர்ப்பு போட்டி அறியாமே எம்நாளில் என்றார் பெற்றோர். அப்படி என்றால் என்னதென விளக்கி குறைவின்றி வளர்ப்பவர்கள் பரிசு கொள்ளல் கூறினாள். குழந்தைகளை விசாரித்துத்தான் அறிந்தாரோ எனக் கேட்டார் அக்காலத்தார். அதன் விரிவும் கூறியபின் மகிழ்வு கொண்டார். அடுக்களையில் பிள்ளைகள். பரிசிதனை பெற்ற பிள்ளை ஓடி வந்தான். பலருமே சூழ்ந்தார்கள். குருவிக்கூட்டம் பெரிசாக இன்மொழிகள் செவிபிளக்க பெருமானும் பெருமாட்டிதானும் அன்பின் அரசாட்சி செலுத்தியபின் எல்லோரும் போய் அடுக்களையில் கூடாரம் அடித்து விட்டார். ஒரு பெரும் போர்க்களம் புகுந்தார். உணவை தூக்கி ஓடிப்போடா என்றார். பசி பறந்தான். குழந்தைகள் தூங்கிய பின் அவன் பாடிக்கொண்டிருந்தான் அறை வீட்டுக்குள். அருமையுள்ள மாமனார் மாமியார்க்கும் உவந்தருள உணவிட்டு கடன் முடித்தாள். உட்பக்க அறை நோக்கி அவரும் போனார். குவிந்திருக்கும் சுவை உணவு தானும் உண்டாள். கொக்கரிக்கும் நெஞ்சுக்கு துணிவு கூறி அவிழ்ந்து வரும் நிலா ஒளியால் இதழ்கள் மூடும். அல்லிப்பூ விழிகள் குழந்தைகளும் மூட. கதவை தாழிட்டாள். கண்டு படுக்கை திருத்தி உடை திருத்தி காற்றிலா போதினிலே விசிறி வீசி வண்டு விழி திறக்கும் ஒரு குழந்தை தண்ணீர் வை என்னும் ஒன்று தலை தூக்கி பார்க்கும் பண்டிதர்கள் பழங்கதையின் ஓட்டைக்கெல்லாம் பணிக்கையிடல் போல அனைத்தும் தணிக்கை செய்தே ஒன்பசு நற்கன்றுக்கு வைக்கோல் ஈந்தே உட்கதவு வெளிக்கதவின் தாழடைத்தாள். கட்டில் அண்டை மங்கை. தொண்டையினில் ஒன்றுமே அடைக்கவில்லை. துணைவனவன் சிறுகனைப்பு கனைக்கலுற்றான். அண்டையிலே மங்கை போய் அத்தான் என்றாள். அத்தானா தூங்கிடுவான் உட்கார் என்றான். தின்தோளில் சந்தனத்தை பூசுகின்றாள். சேயிழைக்கு முல்லை மலர் சூட்டுகின்றான். கண்டான் கண்டான் உவப்பின் நடுவிலே ஓர் கசப்பான செய்தியுண்டு கேட்பீர் என்றாள். பொது தொண்டு செய்தோமா மிதி பாகற்காய் கசக்கும் எனினும் அந்த மேற்கசப்பின் உள்ளேயும் சுவையிருக்கும். அதுபோல தானேடி அதனாலென்ன அறிவிப்பாய் இளமானே என்றான் நண்பன். அதிகாலை தொடங்கி நாம் இரவு மட்டும் அடுக்கடுக்காய் நமது நலம் சேர்ப்பதல்லால் இதுவரைக்கும் பொது நலத்துக்கு என்ன செய்தோம் என்பதை நாம் நினைத்து பார்ப்பதுவும் இல்லை. வீட்டு தொண்டா பொது தொண்டு? இன்றைக்கு கறி என்ன செலவு யாது? ஏகாலி வந்தானா? வேலைக்காரி சென்றாளா? கொழுக்கட்டை செய்யலாமா? செந்தாழை வாங்குவமா? கடைச்சரக்கை ஒன்றுக்கு 3ஆக விற்பதென்னாள்? உன்மீதில் எனக்காசை பொய்யா? மாடு குன்று நிகர் குடம் நிறைய கறப்பதுண்டா? கொடுக்கல் என்ன வாங்கல் என்ன இவைதாம் கண்டோம். தன்னலத்தால் என்ன நடக்கும்? தமிழரென்று சொல்லிக் கொள்கின்றோம். நாமும் தமிழ்நாட்டின் முன்னேற்றம் விரும்புகின்றோம். எமதென்று சொல்கின்றோம் நாள்தோறும் தான். எப்போது தமிழனுக்கு கையாலான நமதுழைப்பை ஒரு காசை செலவு செய்தோம்? நாம் இதனை என்றேனும் வாழ்நாள் தன்னில் அமைவாக குந்தி நினைத்தோமா? இல்லை. அனைவரும் இவ்வாறிருந்தால் எது நடக்கும்?
பெரும்படியான தொண்டு செய்துள்ளோம். கரும்படியின் சாறு நிகர் மொழியால் இந்த கனிமொழி சொன்னவுடன் அவன் உரைப்பான், வரும்படி வீதப்படி நான் தரும்படிக்கு வாக்களித்தபடி கணக்கர் திங்கள்தோறும் கரம்படி வீதித் தமிழர் கழகத்தார்கள் கடைப்படியை மிதித்தவுடன் எண்ணி வைப்பார். பெரும்படியாய் செய்துண்டு படிக்கணக்கை பேசிவிட்டாய் கண்டபடி என்று சொல்ல. தமிழ் படிக்க வேண்டும் எல்லோரும். அப்படியா? அறியாதபடியால் சொன்னேன். அந்தமிழர் படிப்படியாய் முன்னேற்றத்தை எப்படியாயினும் பெற்றுவிட்டால் மக்கள் இப்படியே கீழ்ப்படியில் இரார்களன்றோ? மெய்ப்படி நம் அறிஞரின் சொற்படி நடந்தால் மேற்படியார் செப்படி வித்தை பறக்கும். முற்படில் ஆகாததுண்டா? எப்படிக்கும் முதற்படியாய் தமிழ் படிக்க வேண்டும் என்றாள். தமிழ்நாடு தலை தூக்க உயிரையும் தருவேன். இழந்த பழம் புகழ் மீள வேண்டும். நாட்டில் எல்லோரும் தமிழர்களாய் வாழ வேண்டும். வழிந்தொழுகும் சுவைத்தமிழே பெருக வேண்டும். மாற்றலர்கள் ஏமாற்றம் தொலைய வேண்டும். விழுந்த தமிழ்நாடு தலை தூக்க எந்தன் உயிர்தனையே வேண்டிடினும் தருவேன் என்றான். பழம் இடுவேன், சர்க்கரை பால் வார்ப்பேன், உங்கள் பண்பாடும் வாய் திறப்பீர் அத்தான் என்றாள். அன்றன்று புதுமை. அன்றிலடி நாமிருவர் பழமும் பாலும் ஆருக்கு வேண்டுமடி. எந்தன் ஆசை குன்றத்தில் படர்ந்த மலர்கொடியே, மண்ணில் குவிந்திருக்கும் சுவையுள்ள பொருள்கள் எல்லாம் ஒன்றொன்றும் மறுநாளே பழமை கொள்ளும். ஒன்றொன்றும் சில நாளில் தெவிட்டிப் போகும். அன்றன்று புதுமையடி, தெவிட்டலுண்டோ ஆருயிரே நீ கொடுக்கும் இன்பம் என்றான். இரவுக்கு வழியனுப்பு விழா. நள்ளிரவின் அமைதியிலே மணிவிளக்கும் நடுங்காமல் சன்னலுக்குள் புகுந்ததென்றல் மெல்ல உடல் குளிரும் வகை வீசா நிற்கும். வீணையில்லை காதினிலே இனிமை சேர்க்கும். சொல்லரிதாய் இனிதினிதாய் நாழிகை போம். சுடர்விழிகள் ஈரிரண்டு நான்கு பூக்கள் புல்லிதழில் போய் ஒடுங்கும். தமை மறந்து பூரிப்பார் நலம்பாடி இரவு செல்லும்.